ஓகே. ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராம்னுடைய அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, எகெயின் வழக்கம் போல் மெமரி ஃபஸ்ட்டு சிங்கிறது ஃப்ளோட்டிங்காக வச்சுருக்கோம். அப்போ 1.5 ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது ஏ, அடுத்தது பி. ஓகே, அப்போ இந்த 2 லைன் இதுதான் பண்ணுது, வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ ஏ ஈக்குவல் சி அப்படின்னா சியில் இருக்கிறத எடுத்து ஏவில் போடுன்னு அர்த்தம். அப்போது 1 எடுத்து ஏவில் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுனா 1.5 வராது. ஏன்னா இதை இன்டீஜர்னு சொல்லியிருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறத ட்ரங்கேட் பண்ணிவிடும். அப்போது ஏவில் என்ன ஸ்டோர் ஆகும்? 1 தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்போ இந்த லைன் முடிஞ்ச வாட்டி 1 ஸ்டோர் ஆகும். அடுத்தது A*5 தூக்கி பியில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏவில் என்ன இருக்குது? 1 ஸ்டார் 5 என்ன? 5. அதை தூக்கி எங்கே போடணும்? பியில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ இங்கே 5 வந்து ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது A + Bயை தூக்கி சியில் ஸ்டோர் பண்ணணும். ஏ என்ன இருக்குது? 1 + 5 என்ன? 6. இந்த 6ஐ தூக்கி எங்கே ஸ்டோர் பண்ணணும்? சியில் போய் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இப்போது என்ன அவுட்புட் வரும்? ஏ ஈக்குவல்ஸ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல்ஸ் இங்கே பர்சன்டேஜ் டி இருக்குது, அதுக்கு இந்த வேல்யூவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். அப்போ ஏவனுடைய வேல்யூ 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா \n வர்றதுனால அப்போ அதுக்கு அடுத்ததாக வர்றது எங்கே வரும்? அடுத்த லைனுடைய ஸ்டார்டிங்கில் வரும். ஈக்குவல்ஸ் பர்சன்டேஜ் டி. அப்போ இது பியினுடைய வேல்யூ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். பி என்ன இருக்குது? 5. அப்போ இங்கே 5 வந்துடும். அடுத்தது எகெயின் நியூ லைன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது சி எங்கே ஸ்டார்ட் ஆகும்? அடுத்த லைனில் ஸ்டார்ட் ஆகும். பர்சன்டேஜ் 0.2fனா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 வர மாதிரி அவுட்புட் வரணும்னு அர்த்தம். இப்போ சியினுடைய வேல்யூ என்ன? 6. அப்போ 6.00 அப்படின்னு அவுட் வரும். ஸோ இதுதான் இப்போது நம்ம இதே மாதிரி கோடிங்கை டைப் அடித்து ரன் பண்ணோன்னா இந்த அவுட்புட் வரணும். இது வருதான்றதை ஒரு முறை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.